ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாதிஸ் கிச்சன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோட வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் அத்தை செஞ்ச களி வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா செஞ்சாங்க. நம்ம எல்லாமே வந்து சட்டியில் செய்வோம், ஒரு டேஸால் அது மாதிரி செய்வோம். ஆனால் அவங்க வந்து அல்வா செய்கிற மாதிரி வடை சட்டியில் செஞ்சாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, யார் வேணாலும், பிகினர்ஸ் வேணாலும், ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறவங்க கூட களி ஈஸியாக சமைக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான விதத்தில் எப்படி களி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் லைக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவு நம்ம ஒரு பங்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா தண்ணி 2 பங்கு எடுத்துக்கணும். நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து நான் வரத்துக்குள்ளே அத்தை வந்து வச்சுட்டாங்க. அதை நான் அளவு கேட்டுட்டேன். இப்போ வந்து 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு பாண்டிலில் நல்லா தண்ணியை சுட வச்சுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு இல்லையா, ஒரு ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு மாவை வந்து நல்லா கரைச்சி அதுக்கு கரைச்சி விட்டு கூழ் மாதிரி நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வரமாவு, பச்சை மாவு இருக்கு இல்லையா, எடுத்து மேலே கொட்டி நல்லா வந்து அல்வா மாதிரி கிண்டிக்கிட்டே வரணும். அப்போது கிண்டிக்கிட்டே வரும்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகுதா இல்லை கொலன்னு இருக்கான்னு தெரியும். கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி அமுக்கி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அப்படி அமுக்கி பார்க்கும்போது கொலன்னு இருந்த மாதிரி இருந்தால் உடனே இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவை மேலே தூவி விட்டுட்டு நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே வந்து சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பிறண்டுக்கிட்டு வரும், அல்வா மாதிரி நல்லா பிறண்டுக்கிட்டு வரும். எதுவுமே ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே அழகாக அருமையாக வரும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா மாவு நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்தெல்லாம் அவசரமாக எடுத்துடக்கூடாது. நல்லா 15 நிமிஷமாவது அந்த ஆரிய மாவு, கேழ்வரகு மாவு வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து வயிற்று உபாதைகள்லாம் எதுவுமே வராது. இதே மாதிரி நல்லா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா வந்து கை தொட்டு பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம களி ரெடி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் தெளித்து அதில் ஒரு 2 கரண்டி மாவு போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து தட்டில் போட்டால் களி ரெடி. எவ்வளோ ஈஸியாக பாருங்கள். இதுக்கு வந்து நல்லா மட்டன் குழம்பு செஞ்சு அத்தை வந்து கொடுத்தாங்க. சுவையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.